ஹலோ மக்களே, டே 14 ட்ராப் டவுன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு டே 15 டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேபிள் இஸ் அ HTML எலிமெண்ட். டேட்டாவை ரோஸ் அண்ட் காலமாக டிஸ்பிளே பண்ண டேபிள் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி டேபிளாக ஷோ பண்ண நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகமான டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக ஆர் கிளியராக ப்ரெசென்ட் பண்ண இந்த டேபிள் எலிமெண்ட் யூஸ் ஆகுது. டேபிளோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா ஆர்கனைசேஷன். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை கிரிட் ஃபார்மேட்டில் யூசருக்கு வியூ பண்ணவும் அண்ட் டேட்டா கம்பேரிசனுக்கும் இந்த எலிமெண்ட் யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், விஷுவல் கிளாரிட்டி. டேட்டாவை காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பெரிய பெரிய டேட்டாவை எல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரேக் டவுன் பண்ணி யூசருக்கு ஈஸியாக ரீடபிளாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், பெட்டர் யூசர் இன்டராக்ஷன். சர்ச்சிங், சார்ட்டிங் அண்ட் பேஜினேட்டிங் லார்ஜ் டேட்டா செட்ஸ் மாதிரியான இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை பண்ணி யூசருக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நம்ம டேபிள் யூஸ் பண்ணுறோம். டேபிளில் காமனாக ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ் லைக் ப்ரைஸ், கலர், சைஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணவும் யூஸ் பண்ணலாம். டேட்டா கம்பேரிசனில் மல்டிபிள் கேட்டகரிஸில் இருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணவும் இந்த டேபிள் எலிமெண்ட் யூஸ் ஆகுது. இப்போ டேபிள்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே 16 நியூ டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.